ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க இன்றைக்கி காலையிலே குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்மளுடைய ரொட்டீன் வேலையை ஆரம்பித்தாச்சுங்க. வாங்க இன்றைக்கி வயலுக்கு வந்தாச்சு. அந்த தெரியுது இல்லைங்க, அந்த பில்டிங்கு கிட்ட தான் நாற்று பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுங்க. அங்கேருந்து இந்த வயலுக்கு இங்கே எடுத்துகிட்டு நம்ம போட்டுட்டோன்னா இது இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நாற்று நட ஆரம்பிச்சிருவாங்க. வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ வடை வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பொழுது இங்கேயே முடிஞ்சிருச்சுங்க. நேராக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு பாருங்கள், ஆடெல்லாம் எப்படி மேயுதுன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நாளைக்கு தேவையானது காய்கறியை நமக்கு இன்றைக்கே அறுவடை பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு சாம்பார் வைக்கிற ஐடியாவில் நான் இருக்கிறேங்க. வாங்க சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை நம்ம பறிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் ஒரு 2-3 வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம், கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம், அவரைக்காய் பறிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் ஆட்டு உரத்துலேருந்து போடுறது தான். என்றைக்கு ஆர்கானிக் உரம் தான். ஆர்கானிக் உரம்லாம் போடுறதெல்லாம் இல்லவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ என்னால் பறிக்க முடியலைங்க. ஏன்னா இன்றைக்கி நாற்று அவ்வளோ வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால என்னால் முடியலைங்க. பாருங்கள், தக்காளியெல்லாம் இப்போ தான் வச்சு விட்ருக்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் சிவப்பு வெண்டைங்க நிறையா போட்டு விட்டேன். எல்லாம் இந்த மலையில் போயிருச்சுங்க. கொத்தரங்கெல்லாம் அவ்வளோ தூரம் காய்க்குது. என்னால் எடுத்து வத்தல் போட முடியலைங்க. போடணும், கொஞ்ச நாள் ஆகட்டும். வயல் வேலை முடிஞ்சிட்டோன்னு தான் போடணும். வாங்க நாளைக்கு சாம்பார் வச்சுட்டு சிவப்பு கீரை பொரியல் பண்ணலான்னு இருக்கிறேன். பாருங்கள், மழை டைம் அப்போ போட்டோன்னே விதையெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. ஏதோ கொஞ்சம் விதை இருந்துச்சு, அதுலேருந்து முளைச்சி வந்தது. என்னடா வயலில் சப்பல் போட்டுக்கிட்டு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? நிறைய நெறிஞ்ச முள் இருக்குதுங்க. அதனால் சப்பல் இல்லாமல் இறங்க முடியாது. ஏற்கனவே உடம்பு வலி தாங்க முடியலைங்க. இன்றைக்கி ஓவராக வயலில் வேலை, திருப்பி காலில் வேறு அந்த முள் குத்திருச்சுன்னா வலி தாங்க முடியாதுங்க. அதனால தான் சப்பல் போட்டுக்கிட்டாச்சு. மேக்சிமம் சப்பல் இல்லாமல் தான் வருவோமே. வயலில் இறங்குறேன்னா இன்றைக்கி அதுவும் குத்திருச்சுன்னா என்னால் வலி தாங்க முடியாதுங்க. பாருங்கள் எவ்வளோ கீரை எவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். முடிச்சுட்டு நேராக கத்திரிக்காய் கன்று நிறையா வச்சுருக்குறேங்க. ஏதோ இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் முழுக்க ஆட்டு சாணத்துலேருந்து வந்தது தாங்க. இந்த அவரைக்காய் சாம்பாருக்கு அவரைக்காய் போட்டோன்னா நல்லாயிருக்கும் சார். நம்ம பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். நிறையா அவரை இருந்துச்சுங்க. எல்லாம் பறிச்சாச்சு. என்னால் வீடியோ போட முடியலைங்க. பாருங்கள் எங்கள் தம்பி ஆர்வ கோளாறில் என் பையன் தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. பாவமாக ஆயிடுச்சு வேறு. எங்கள் பாப்பா எடுத்து கொடுத்தாங்க. பாருங்கள், தொப்புன்னு கீழே விழுந்துட்டான் வேறு. நிறையா அவரை காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா எங்களுக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.